வெனஸ்டே மார்னிங் டே ஸ்டார்ட் ஆனது பார்த்திங்கன்னா 6:30க்கு எந்திரிச்சு பால்லாம் காய வச்சு தண்ணி காய வச்சு உலையில் அரிசி போட்டுட்டேன். ரொம்ப நாளாக ஆயில் டிஸ்பென்சர் பார்த்திங்கன்னா வாங்கும்போது எண்ணெய் ஊற்றி வச்சது, அதுக்கப்புறம் சீக்கிரம் காலி ஆயிருச்சு. சரி ஓகே, அதையும் ரீஃபில் பண்ணிடுவோன்ட்டு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டையுமே ரீஃபில் பண்ணிட்டேன். நான் நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டினது தான் வாங்குவேன். நான் வெளியில் எங்கேயுமே இந்த மாதிரி எண்ணெய்லாம் வாங்க மாட்டேன். இந்த வாட்டி தான் பார்த்திங்கன்னா கஜபதி வாங்கி அதை ரீஃபில் பண்ணேன். அது கூட பார்த்திங்கன்னா இது ஃபில் பண்ணுறதுக்குள்ளேயும் பாலும் காஞ்சிருச்சு ஒரு சைடில். சரி ஒரு டம்ளர் காஃபியை போட்டுட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு ஒரு டம்ளர் காஃபி எனக்கும் என் அம்மனாருக்கும் போட்டு கொடுத்துட்டு, தம்பிக்கு பார்த்திங்கன்னா ஏபிசி மால்ட்டு தான் நான் போட்டு கொடுப்பேன். அதனால் அவனுக்கு அந்த ஏபிசி மால்ட்டையும் போட்டு கொடுத்துட்டு இந்த டே ஸ்டார்ட் ஆச்சு. கூடவே சின்ன வெங்காயம், தக்காளி, வெண்டைக்காய் இதெல்லாம் நறுக்கி கேரட்டையும் துருவி வச்சுக்கிட்டேன். கேரட் துருவி வச்சுக்கிட்டு இது எதுக்குன்னா அவனுக்கு கேரட் ரைஸ் பண்ணி கொடுப்போன்ட்டு கேரட்டை திருவுனேன். அவனும் ஓகே சொல்லிட்டான் கேரட் ரைஸுக்கு. சரி ஓகே கேரட் ரைஸ் தானே பண்ணிடுவோம் அப்படின்னு. அதுக்கு காரமான சைடிஷ் கொடுத்தா தான் கேரட் ரைஸ் உள்ளே இறங்கும். அதனால நான் முட்டையை வேக வச்சு அதை மசாலா மாதிரி பண்ணி இப்படி பண்ணி வச்சு கொடுத்து விட்டேன். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நான் கார்ன் இருந்துச்சு. கார்ன் பார்த்திங்கன்னா இந்த பச்சையாக இருக்கும்ல அந்த கார்ன், ஸ்வீட் கார்ன் இல்லை, அதை வேக வச்சு கொடுத்து விட்டேன். அது கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னு சொன்னால் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஈவினிங்கு டியூஷன்லாம் எடுத்து முடித்தோடனே ரொம்பவே கிரேவிங்காக இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு காளானும் பானிபூரியும் வாங்கி சாப்பிட்டு இந்த டேயை ஃபினிஷ் பண்ணிட்டோம். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.